வாங்க இறால் தொக்கு செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 3-4 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இறாவை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்துக்கூடயே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு அதையும் ஒரு பல்ஸு ஓட்டிக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதுவும் வதங்கினதும் தக்காளி போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வைங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்திருக்கும். அப்போ மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் மூடி கொஞ்சம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். அப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாவை எடுத்து கடாயில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா சோறாக வதக்கி கொஞ்சம் புளி தண்ணி விடணும். ஒரு கரண்டி மாதிரி, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக புளி கரைசல் விடணும். புளி கரைசல் விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போடுங்க. அது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். பெப்பர் தூளும் போட்டு நல்லா சோறாக வதக்கி, என்கிட்ட கொத்தமல்லி தழை அப்போ இல்லை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி இறக்குங்க. சூப்பரான இறால் தொக்கு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.